வெற்றி, நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தியா? என்ன நீ கடத்திட்டு வந்தல்ல, உடனே என்ன நடந்திருக்கணும்? என்ன காணும்னு எங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அப்போ போலீஸும் என்ன தேடி இருக்கணும். இதெல்லாம் நடந்துச்சா? எதுவுமே நடக்கல இல்லடா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்கல்ல, ஏன் தெரியுமா? இப்படி எல்லாம் ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டேன். அதனாலதான் எங்க அம்மா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லி கடைசி நேரத்துல மனு தாக்கல் பண்ணவும் சொல்லிட்டேன். உங்க அம்மாவை எதிர்த்து நான் நிக்க கூடாதுன்னு நீயும் பல தடவை என்கிட்ட கேட்டுட்ட. உங்க அம்மாவை எதிர்த்து நான் நிக்கலப்பா. ஆனா உங்க அம்மாவை எதிர்த்துதான் எங்க அம்மா நிக்கிறாங்க. வா வெற்றி, மோதி பாப்போம். வா 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 வா. ஐயோ வெற்றி, ஏய், எலெக்ஷன்ல எங்க அம்மா தாண்டி ஜெயிப்பாங்க. இல்ல, எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. இல்ல, எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. ஆஹா, எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. எங்க அம்மா தாண்டி ஜெயிப்பாங்க. ஏய், எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. இல்ல, எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. இல்ல, எங்க அம்மா தான் ஜெயிப்பாங்க. நிப்பாடுங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? உங்களுக்கு கட்டி பிடிக்கணும் ஆசையா இருந்தா கட்டி பிடிச்சிருங்க. அதுக்கு எப்படியா பண்ணுவீங்க? ரெண்டு சின்ன பசங்க கல்யாணம் ஆகாம இருக்கும். சும்மா தேர்தல் பிரச்சாரத்துல மோதல்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது ஒரு மாதிரி வித்தியாசமான மோதலா இருக்கேன். இதுதான் காதல் மோதலா? எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அம்மனை நல்லா வேண்டிக்கங்கம்மா. தேங்காயை அம்மன் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணியாச்சு. இப்போ இதை உடைக்கிறேன். அம்மனோட அருள் பரிபூர்ணமாக இருந்தா தேங்காயில் பூ வரும். என்னம்மா இது? தேங்காய் அழுகி போயிருக்கு. என்ன இது? தேங்காய் அழுகி இருக்க? நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறத அம்மன் விரும்பல, அதான் அழுகின தேங்காய் வந்திருக்கு. இந்த மாதிரி தேங்காய் அழுகி இருக்கிறது அபசகுணமாச்சே. ரங்கநாயகி அம்மாவை எதிர்த்து நின்னது அந்த அம்மனுக்கே பிடிக்கல போல. பூசாரி மேல ஆத்த இறங்கிட்டா. நான் ஆத்தா வந்திருக்கிறேன்டா. ஆத்தா வந்திருக்கேன். ஆத்தா, இப்ப நடக்க போற தேர்தல்ல மீனாட்சி அம்மா நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லாத்தா. தப்பு நடக்குதுடா, தப்பு நடக்குது. அந்த சக்தி நம்ம எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டா. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவதான் மனு தாக்கல் பண்ண போறான்னு நினைச்சிட்டு இருந்தோம்.
ஆனா நம்ம மூஞ்சில கரிய பூசுற மாதிரி அந்த மீனாட்சியை நிக்க வச்சுட்டா. இத நாம சும்மா விடக்கூடாது. பதிலுக்கு பதில் ஏதாவது செஞ்சே ஆகணும். சக்தி மேல கோவப்பட்டு என்னக்கா பண்றது? எல்லாம் இந்த ஆளால வந்தது. ஏய் வெண்ண, என்னடா பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாலை ஏன் பக்கம் போடுற? பின்ன என்ன மாமா, நீ மட்டும் சக்தியோட டாக்குமெண்ட்டை திருடாம இருந்திருந்தா மீனாட்சி மனு தாக்கல் செஞ்சிருக்குமா? சக்தியை தடுக்கணும்னு நீ நினைச்ச, ஆனா மீனாட்சி போட்டியில குதிச்சுட்டா. எல்லாம் உன்னால வந்தது. நீ சொல்றது கரெக்ட் தான் சங்கிலி. இந்த ஆளு மட்டும் பேசாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோ, மீனாட்சியும் பேசாம இட்லி சுட்டுக்கிட்டு வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்திருப்பா. தேரை இழுத்து தெருவுல விட்ட மாதிரி இவருதான் அந்த மீனாட்சியை தூண்டி விட்டு தேர்தல்ல நிக்க வச்சுட்டாரு. புஷ்பா, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல புஷ்பா. ஏன் நீ வீணா என் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க? நீதான் எல்லாத்துக்குமே காரணம். ஒன்னாலதான் அந்த மீனாட்சி தேர்தல்ல நிக்கிறான். இந்த பார், ஒழுங்கா அவளை வாபஸ் வாங்க வச்சிடு. இல்லன்னு வச்சுக்கோ, அந்த ரங்கநாயகி கிட்ட உன்னை பத்தி சொல்லி அவ துப்பாக்கியால உன்னை சுட்டு தள்ள வச்சிருவேன், பாத்துக்கோ. என்ன புஷ்பா சொல்ற? ஆமா. ஏய், என்ன புஷ்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மீனாட்சி அவ செஞ்ச காரியத்துக்கு ஏன் உயிர் போகணுமா? ஏய், இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இந்த பார், இந்த நியாயம் அநியாயம் பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அந்த மீனாட்சி எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு.